திருச்சி கிழக்குல நேத்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் நன்றி சொல்ல போயிருந்தாரு மக்களுக்காக. நன்றி சொன்ன மாதிரி தெரியல, பிரச்சாரம் பண்ண போயிருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் அதே இடைத்தேர்தலுக்காக. குழப்பத்துலதான் இருக்காங்க. நேத்து நம்ம அவரோட ஃபுல் ஸ்பீச்சை டீகோட் பண்ணி பேசியிருந்தோம். ஆனா நம்மளே சில விஷயங்களை கவனிக்காம விட்டுட்டோம். அவர் பேசினதுல ஆமா, கவனிக்காம. ஓகே, பிஜேபி எதிர்த்து பேசியிருக்காருங்க அவரு. எனக்கு ஒண்ணும் அப்படி தெரியல, எந்த இடத்துல பேசியிருந்தாரு? அந்த கோர்ட் விஷயத்துல பிஜேபி எதிர்த்து பேசியிருக்காரு. மோடியை நேரடியாக அட்டாக் பண்ணிருக்காரு. நம்ம அதை கண்டுக்கவே கிடையாது. நான் கூட அவர் கோர்ட் விஷயத்துல தனுஷ் அட்டாக் பண்ணாருன்னு நினைச்சேன். ஏன் நாங்கெல்லாம் கோட் போடக்கூடாதா? நாங்கெல்லாம் கருப்பு கலர்ல கோட்டு போட்டு நடக்க கூடாதா? டைலாக் எடுத்து பேசியிருந்தாரு. நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, ஏன் நான்லாம் கோட் போடக்கூடாதா, இல்ல வெறும் சர்வாதிகாரிகள் மட்டும் தான் அதெல்லாம் போடணுமான்றாரு. அப்ப யார சொல்றாரு? சர்வாதிகாரின்னு நீங்க உங்க முதலாளிய சொல்றீங்களோ? ஆமா, அப்படியே நேரடியா மோடியை தாக்கியிருக்காரு. அதாவது நான் என்ன மத்தவங்க மாதிரி கலர் கலராவா கோட்டு போட்டு வரேன், இங்க யாரு அதிகமா கலர் கலரா கோட்டு போடுறா? அப்ப நீங்க மோடிஜி அவர்களை இவரை நேரடியாக தாக்கியிருக்காரு. மக்களே இதுக்கப்புறம் யாரும் கேட்காதீங்க, மோடியை பத்தி பேசவே மாட்டாரு, எதிர்த்து பேச மாட்டாருன்னு. ஓ மை காட், எப்படி எதிர்த்திருக்காரு. 1000 பிரச்சனை இருக்கு. ஆனா இதுலயே கோட்டு போட, இப்ப நான் சொல்றேன், அவர் என்ன வார்த்தை சொன்னாரு? ஏன் நான்லாம் கோட்டு போடக்கூடாதா? ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் கோட்டு போடணுமா? சார் எப்ப கோட்டு போட்டீங்க அதிகாரத்துக்கு வந்தப்புறம்? ரொம்ப நல்லது, தெரியுது உங்களோட சமத்துவம், அந்த மனநிலை எனக்கு புரியுது. நீங்க துண்டு எடுத்தீங்கல்ல, அது ஒரு லக்ஸரியஸான மைண்ட் செட்டை கொடுக்கணும். கோட்டையும் எடுத்திருக்கலாம். உங்க ட்ரெஸ்ஸை நான் குறை சொல்லல. மோடிஜி மாதிரி நீங்க இல்லாம எளிமையா இருந்திருக்கலாமே. அவர் தான் 10 லட்சம் ரூபாய்க்கு கோட்டு போடுறாருன்னா நீங்க எதுக்கு ஒரே கோட்டை டெய்லி போட்டுட்டு தெரியுறீங்கன்னு இன்னும் புரியல. மீண்டும் இதே விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சு ஆகணும். யாருமே நீங்க இந்த ட்ரெஸ் போடுங்க, அந்த ட்ரெஸ் தான் போடணும்னு சொல்லவே இல்லை. அது நியூஸ்ல 24 மணி நேரமா உங்க சட்டையை பத்தியே பேச வேணாம் தான் நாங்க சொல்றோம். ஆக்சுவலா உங்க மேல அக்கறையில சொன்னோம். அடிக்கிற வெயில எப்படி கருப்பு கோட்டு போட்டு சுத்த முடியுது உங்களால, வேர்க்குமே அப்படிங்கிற ஒரு அக்கறையில கேட்டதை நீங்க தப்பா எடுத்துக்கிட்டீங்க விஜய். ஆனா அந்த கலருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தார்ல, உங்களுக்கே தெரியும். கருப்பு வெள்ளைனா நான் அந்த மாதிரி என் மனசு கருப்பு வெள்ளையமா இருப்பேன். இந்த கருப்போட பத்தி உங்களுக்கே தெரியும். இதெல்லாம் நான் சொல்லவே வேணான்றாரு. நீங்க தான் சொல்லுங்களேன். வாயை திறந்து பெரியார்ன்ற வார்த்தையா உங்களுக்கு வரவே மாட்டேதுன்னா கேள்வியாவே இருக்கீங்க. முதல் போட்ட அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் யாரும் பெரியார் போற பேரை சொல்ல மாட்டேங்கிறாங்க. அமைச்சரை நீங்க யாரும் சொல்றீங்க? நம்ம அண்ணன் ஆதவண்ணே சொல்றீங்க. பெரியார் லைப்ரரி கட்டி முடிச்சிருக்காங்க. அதை ஓபன் பண்ண, அதாவது நாங்க அடுத்தவன் பண்ணதுக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ ஓபன் பண்ண போறோம்னு திமுக ஆட்சியில கட்டப்பட்ட அந்த பெரியார் லைப்ரரியை ஓபன் பண்ண போயிட்டு பெரியாருங்கிற பேரை தவிர்த்துட்டு மாபெரும் நூலகம்னு சொல்றாரு. அப்ப முதல் போட்ட அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர் வரைக்கும் பெரியார் தான் சொல்லணுமா? அது ஒரு மிகப்பெரிய நூலகம் இல்லையா? மாபெரும் சொன்னா நீங்க எடுத்து, அது பேரு பெரியார் நூலகம் தாங்க. அதை போயிட்டு மாபெரும் நூலகம்னா பெரியார் பேரை சொல்ல உங்களுக்கு எது தடுக்குது? எது உங்களுக்கு தடையா இருக்கு? முதலாளி கோச்சுக்குவாரா பெரியார் பேரை சொன்னா? அந்த பேரை சொல்லி தானே கட்சி ஆரம்பிச்சிங்க. அந்த பேரை சொல்லி தானே எல்லாரும் தலையில மிளகா அரைச்சிருக்கீங்க, ஆட்சிக்கும் உட்கார்ந்துருக்கீங்க. இப்ப பேரை சொல்ல பயப்படுறீங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை உங்களுக்கே தெரியும்னு விடுறது இவருக்கு புதுசு கிடையாது. ஃபர்ஸ்ட் விக்கிரவாண்டி மாநாட்டுல பேசும்போது ஒரு சின்ன பையன், அந்த பையன் என்ன பண்ணான்னு படிச்சவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இல்ல தெரியாதவங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்கன்ட்டு போயிட்டாரு. தெரியல எனக்கு, நான் படிக்காதவளே இருந்துட்டு போறேன். என்ன சொல்றாரு அவர்? சின்ன பையன் ஒரு கதை சொன்னார்ல ஃபர்ஸ்ட் மாநாட்டுல. என்னன்னா எல்லாரும் பயந்தாங்க. அப்ப ஒரு சின்ன பையன் எல்லாரும் எதிர்த்து நின்னு சொன்னதா இல்ல ரீசெண்டா எப்ப சொல்லியிருந்தாங்க? இல்ல அது முதல் மாநாட்டுல சொன்னதான். அந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னு படிச்சவங்க படிக்காதவங்களுக்கு சொல்லுங்க, படிக்காதவங்க படிச்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு மறந்து போச்சு, கதையை பாதிதான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க, அதனால எனக்கு மறந்து போச்சு. சட்ட ஒழுங்கை பத்தி நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். சரி பரவாயில்ல, அவர் சொல்றதோ ஒரு நியாயமான ஒரு விஷயம் தான். அப்படி ஒரே நாள்ல மாத்த முடியும்னு சொல்லி. ஒரு நாள் தான் ஆச்சு ஆட்சி பொறுப்பேறு, எனக்கு தெரியலையே. சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும். அதாவது ஒரே நாள் இதெல்லாம் மாத்திர முடியாது, எனக்கு டைம் கொடுங்க, நான் பண்றேன்னு மாதிரி சொல்றாரு. சட்ட ஒழுங்கை பொறுத்த வரையுமே திமுக ஆட்சியில நிறைய போதைகளை விட்டு போயிருக்காங்க. அதன் காரணமாக தான் என்னால எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்றாரு. திமுக ஆட்சியில சட்டம் ஒழுங்கு சரியில்லை. 22 நாளா நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு விஷயம் சொல்லுங்க. மேடையில நின்று நான் கரெக்டா சொன்னது பிரச்சார மேடை. ஏன்னா இதுக்கு முன்ன பிரச்சார மேடையில என்ன பண்ணாரு? திமுக திமுக திமுக. இப்ப என்ன பண்ணாரு? திமுக திமுக திமுக. நான் என்ன கேக்குறேன்னா, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி வரையுமே மற்றும் பலர்னு சொல்லியிருந்தீங்க. ஏன் அதை பத்தி இங்க சொல்ல மாட்டீங்க? ஏன் ஏடிஎம்கே வாயில வர மாட்டுது, மற்ற கட்சி வர மாட்டுதுன்னா? ஏன்னா அவங்க ஆட்டத்திலேயே இல்ல. நாங்க ஆளுங்கட்சி தான் நோக்கி கேள்வி கேட்போம். சரி, இந்த உலகத்திலேயே முறை எதிர்கட்சியை எதிர்த்து ஆளுங்கட்சி கேள்வி கேட்கறது இதான் முதல் முறை. ஆட்சி அதிகாரத்துல நாங்க தான் இருக்கோம், எல்லாமே எங்க கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஆனா எல்லாமே திமுக சதி. தலைவன் தான் இந்த அளவுக்கு இருக்காரு. ஏன்னா தலைவன் ஒரு இதுக்குள்ள வாழ்றாரு. சுத்தி இருக்கிற 4 பேர் என்ன சொல்றாங்களோ, இல்ல ஜான ஆரோக்கியசாமி பேப்பர்ல என்ன எழுதுறாரோ அதான் அவருக்கு ஸ்கிரிப்ட்னு வச்சுக்கோங்க. கீழே இருக்கிற தொண்டன் அவன் சகஜமா நடக்கிறா பாக்குறா. நீ ஓட்டு போட்டு தானே உன் தலைவனை உட்கார வச்சிருக்க. வெளியே நின்று விஜயோட ஃபங்க்ஷனுக்கு உள்ள திமுக அராஜக மொழிகிறான். ஐயோ, அந்த மீட்டிங்ல டிவிகே ஃபேன்ஸ் அப்படி சொல்றாங்களா? கழுத்துல டிவிகே தொண்டை போட்டுட்டு திமுக ஒழிக, திமுக அராஜக மொழிகிறான். அதான் நார்மல் விபிசே கிடையாது. இப்ப இவங்க நான் சொல்றேன்ல, அதாவது ராஜ்மோகன் தொடங்கி எல்லாருமே
காலை உணவு திட்டம் தொடரப்படும், தாய்மானவர் திட்டம் தொடரப்படும், மக்களை தேடி மருத்துவம் தொடரப்படும், கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடரப்படும். திமுக வந்து எதுவுமே செய்யல. அதான் தொடரப்படும் சொல்றதால அப்ப ஆட்சியில திமுக தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு திமுக அராஜக மொழிகேடு கத்துறாங்க. இன்னொரு இப்ப விஷயம், நம்ம ஆளுங்கட்சியை பத்தி கேட்டிருந்தோம். இப்ப வந்து நீங்க ஆட்சிக்கே வந்துட்டீங்க. இப்ப இங்க யாருமே ஆளுங்கட்சி இல்ல, நீங்க தான் ஆளுங்கட்சியமா இருக்கீங்க. அப்ப இங்க யார் ஆளுங்கட்சியை பத்தி நீங்க கேள்வி கேட்கணும்னா நீங்க நேரடியா பாத்தீங்கன்னா பிஜேபி பத்தி நீங்க கேள்வி கேட்கணும். அதை கேட்க மாட்டீங்களே. இப்ப ஆட்டத்துல இல்ல, இப்ப ஆட்டத்துல நீங்க தானே இருக்கீங்க. உங்களுக்கு எதிர் ஆட்டத்துல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு இருக்காங்க. அவங்கள பார்த்து எதுக்கு கேள்வி கேட்க மாட்டீங்க? முதலாளியை எதிர்த்து எப்படி கேள்வி கேட்கறது? வேலையை விட்டு தூக்கிட மாட்டாரு. யானே எப்படா பதவி பறிப்போம்? ஏற்கனவே எல்லாரும் எம்எல்ஏ கம்ப்ளைண்டா கொடுத்துட்டு இருக்காங்க, குழந்தைகளை மேனிபுலேட் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. இன்னும் இந்த இவிஎம் மிஷின் பிரச்சனை அது எல்லாருமே சொல்லனாலும் ஒரு ஓரமா நடந்துகிட்டு இருக்கு. குதிரை பேரம் வழக்கு இருக்கு. நான் முடிச்சு விட்டுருவாங்களான்னு பயந்து போய் உட்கார்ந்துருக்கேன். ஆனா முடிச்சு விட மாட்டாங்க. ஏன்னா விஜய் அவர்கள் மேல இருந்த புலி படத்துக்கு வரி ஏய்ப்பு பண்ண வழக்கு வாபஸ் வாங்கியிருக்காங்க. இல்ல நம்ம பெரியார பத்தி ஏன் பெரியாருன்ற வார்த்தையே அவர் வாயில வர மாட்டேதுன்னு சொல்லியிருந்தோம். இருக்குதான் அந்த வழக்கை வாபஸ் வாங்குறதுக்கு. அவர் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம ஏத்துக்கலாம். அதாவது பாராட்ட வேண்டிய விஷயத்துல இருக்குமான்னு தெரியல. ஆனா சொல்லியிருந்தாரு, நான் ஆட்சிக்கு வந்த அப்புறமா தான் பாத்தீங்கன்னா இங்க யாருமே வந்து இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, இந்த சாதி ரீதியாக ஒரு தேர்தல் நடத்துறது அது எல்லாமே உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அங்கங்க பரிசு பொருளுங்கிற பேர்ல அருண்ராஜ் ஐஆர்எஸ் போட்டோ ஒட்டி டிஃபன் பாக்ஸும் பிளேட்டுமா கொடுத்துட்டு இருந்தாரு. அது எதுல சேரும்? அன்பளிப்புங்க, அது வேறங்க. அது வந்து நீங்க சும்மா கொடுத்துருக்கலாமே, எதுக்கு ஓட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க? தேர்தல் எலெக்ஷன் அறிவிச்சப்பறம் பிரச்சாரம் பண்ண தலைவர் வரல, நீங்க டிஃபன் பாக்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்களே, அங்கங்க தேர்தல் படை கைது பண்ணாங்களே, அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் ஊழல் இல்ல. அதெல்லாம் ஊழல்ல வராது, அதெல்லாம் காசு கொடுத்தாலும் சேராது. காசா கொடுத்தாதான் காசு கொடுத்தது, பொருளா கொடுத்தா அது காசு கொடுத்தா சேராது. சாதி ரீதியாக எல்லாமே உடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா இப்ப அது ஒரு உண்மையான ஒரு தகவலா நம்ம எடுத்துக்கிட்டாலுமே எந்த இடத்துலயுமே மக்கள் வந்து நம்ம சாதிக்காரன் ஓட்டு போடல அப்படின்ற ஒரு நான் ஒரு விஷயத்த ஒத்துக்கிறேன். ஜாதி பார்க்காம தான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா மக்களுக்கு வேட்பாளர் யாருன்னே தெரியாது, உங்க முகம் மட்டும் தான் தெரியும். அதை வச்சுதான் நீங்க சொல்றீங்க. அப்ப வேட்பாளரே யாரும் தெரியாதனால ஜாதியை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா நீங்க ஜான ஆரோக்கியசாமி கொடுத்த லிஸ்ட்டை வச்சு ஜாதி பார்த்து தான் ஆள் நிறுத்தி இருக்கீங்க. ரமேஷ் சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரமேஷ் என்ன ஜாதியை சேர்ந்தவர்? ஐயங்கார். அவரை ஏன் ஸ்ரீரங்கத்துல நிப்பாட்டி இருக்கீங்க? ஆனா உங்களுக்கு அவரோட ஜாதி தெரியாது. சமுதாயம் வெங்கட்ரமணன் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். அவரை மயிலாப்பூர்ல நிப்பாட்டி இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அவரோட ஜாதி தெரியாது. ஈசிஆர் சரவணன் தெலுங்கர்கள் அதிகமா வாழ்ற பகுதியில வேணும்னு கொண்டு நிப்பாட்டி இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு அவர் ஜாதி தெரியாது. இவ்வளவு பேசுறீங்களா? சிஎம் அவர்களே எங்க நின்னாரு? பெரம்பூர்லயும் திருச்சி கிழக்குல நீங்க ஏன் நின்னீங்க? கிறிஸ்தவர்கள் அதிகமா வாழ்ற இடம், இன்னொன்னு உங்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அதிகமா வாழ்ற இடம். சாதியை பார்த்து பண்ணலங்க, மதம் பார்த்து பண்றீங்க. அப்படிதானே சொல்லிருக்காங்க. நான் சாதியை பார்த்து நிப்பாட்டல, நான் மதத்தை வச்சு நிப்பாட்டேன். ராம ரவிக்குமார் கூட போன வாரம் ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்தது. அதுல என்ன பேசியிருந்தாரு? இங்க இதுக்கு முன்ன நடந்தது திராவிட மாடல் ஆட்சி, இப்ப நடக்கிறது திருச்சபை மாடல் ஆட்சி அப்படின்னு ஒரு இதை வச்சு அந்த ஆள் ஒரு பக்கம் மத கலவரத்தை தூண்ட முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. எங்க தலைவன் தான் எதுக்குமே வாய் திறக்க மாட்டாரு, அமைதியாவே இருக்காரு எப்பவும் போல. ஜாதியை வச்சு பண்ணல, ஜாதி மதம் ரெண்டையும் வச்சு நீங்க ஆள் நிப்பாட்டிருக்கீங்க. இல்லன்னு உங்களால மறுக்கவே முடியல. எல்லா கட்சியிலும் இதை பண்ணவே இல்ல. இப்ப விஜய் மட்டும் தான் பண்ணிக்கா நம்ம சொல்லல, எல்லாரும் பண்றாங்க, நீங்களும் பண்றீங்க. அதை ஒத்துக்க உங்களுக்கு மனசு இல்ல. நீங்க ஜாதி பார்த்து தான் ஆள் நிப்பாட்டினீங்க. ஆனா ஓட்டு போட்டவங்க எல்லாம் உங்க மூஞ்ச பார்த்து உங்களோட கிரேஸுக்காக போட்டாங்க. அதை வந்து நீங்க ஜாதி பார்க்காம போட்டாங்க. ஜாதியை சில இடங்களை வந்து யங்ஸ்டர்ஸ் நிக்க வச்சிருக்காங்க ஜாதியெல்லாம் பார்க்காம. அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி அறிவா இருக்காங்க? அந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்க இப்ப தெரியுதா? அனுபவம் ரொம்ப முக்கியம் அரசியலுக்கு. யங்ஸ்டர்ஸை கொண்டு வாங்க, யங்ஸ்டர்ஸை கொண்டு வாங்க. பாக்குறோமே ரீல்ஸ் பண்றாங்க, போயிட்டு என்ன லஞ்சம் கொடுத்துட்டு கையங்களவமா பிடிக்கிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். இப்போ அந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு ரேஷன் கடைக்கு ஆய்வுக்கு போயிருக்காரு. பேர் காந்திராஜ். வழக்கமா இப்போ கீர்த்தனா அவர்கள் கிட்டயோ ஆதவர்ஜுனா கிட்டயோ நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் கிட்டயோ ஒரு கொஸ்டின் கேட்டா என்ன சொல்லுவாங்க? இந்த கொஸ்டின் வேணாமே, என்னோட துறை சம்பந்தமா கேளுங்களேன் அப்படின்னு சொல்லி 6 மணிக்கு மேல பொலிட்டிக்கலா போவோமே, என்னோட துறை சம்பந்தமா கேளுங்களேன் அப்படிம்பாங்க. இவரு ஒரு ரேஷன் கடையில ஆய்வு பண்ணிட்டு வர்றாரு. அவர்கிட்ட போய் கேட்கறாங்க, சார் இப்படி ஆய்வு பண்ணீங்களா, இங்க என்னென்ன குறைபாடுகள் இருக்கு, இல்ல பொருட்கள் எப்படி கொள்முதல் பண்றது கேட்டதுக்கு எங்களுடைய தலைவர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களின் ஆட்சியில் என்னென்னமோ சொல்லிட்டு இதுக்கு மட்டும் பதிலே சொல்லல. கடைசி பதில் துறை சம்பந்தமா கேள்வி கேட்டாலே பதில் தெரியல. இதுதான் உங்க அமைச்சர்களோட லட்சணம். இல்லைன்னா போக்குவரத்து அமைச்சர், தம்பி நீ சாப்பிட்டு இருக்க, நான் சாப்பிடல அப்படிம்பாரு. ரொம்ப மஜாவான கட்சி. ஆமா. அப்ப கீர்த்தனா பாத்தீங்கன்னா இப்ப இங்க கீர்த்தனா சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. அவங்க தொடர்ந்து இப்ப கேமரா முன்னாடி வந்தாலே ஏதாவது ஒரு சர்ச்சையில், இல்லைன்னா அவங்க வந்து பிரஸ் முன்னாடி மாட்டினாலும் ஏதாவது ஒரு சர்ச்சையில சிக்கிறாங்க, இல்ல வீட்லயே உட்காந்து ரீல்ஸ் போட்டாலும் சிக்கிறாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு முடிவை கீர்த்தனா அவர்கள் எடுத்திருக்காங்க. இதுதான் நீங்க நிறுத்தின யங்ஸ்டர்ஸோட லட்சணம். எந்த இடத்துல என்ன உடல் மொழியை கையாளணும்னு கூட உங்களுக்கு தெரியல. அதனாலதான் இங்க அவங்க தப்பு ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒரு இப்ப திருத்திட்டு என்ன விஷயம் பண்ண போறான்னு இனிமே பிரஸ் பார்த்தா ஓடிடுவேன். அதுதான் சொல்லியிருக்காங்க. நான் கொஞ்ச நாள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கவே கிடையாதுன்ற ஒரு முடிவுல இருக்கேன் அப்படின்னு. ஆனா இந்த மாதிரி ஒரு கட்சியை இதுவரை தமிழ்நாடு கண்டதில்ல. தலைவன் தொடங்கி தொண்டன் வரைக்கும் பிரஸ் பார்த்தா தெரிச்சு ஓடுறாங்க. என்ன கேட்டு போறாங்க? நேத்து திருச்சியிலே பாத்தீங்கன்னா செய்தியாளர்களுக்கு உள்ள வந்து அனுமதியே இல்ல. கேட்டதுக்கு என்ன சொல்றாங்கன்னா காவலர்கள், நீங்க லைவ் பார்த்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நாட்டின் 4ஆம் தூண்களை ஒரு
ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல, அதுவும் ஒரு அரசு விழாவா, ஒரு முதலமைச்சர் நன்றி சொல்ல வர்ற இடத்துல அனுமதிக்காம வெளியே ஒரு ஓரமா இருந்து டிவி பார்த்து நோட்ஸ் எடுங்க. எல்லாருக்கும் நோட்ஸ் குடுக்கறவங்கள நீங்க டிவி பார்த்து அங்க நோட்ஸ் இருக்க எடுத்து பத்திரிகையில எப்ப அதுக்கு மோடியே பரவாயில்ல. அப்படின்ற பிரதமரோட மாதிரி. மீட்ல கூட இப்படிலாம் நடந்தது இல்ல. அவர் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டாரு. ஆனா எங்களை இப்படி வெளியே அமைச்சது இல்ல. எனக்கு தெரிஞ்சு பழைய தலைமுறை இனிமாவது திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளே சேர்த்துதான் இப்படி பண்றாங்கன்னு. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, மேடையில் அவர் பயன்படுத்துற வார்த்தைகள், என்னை பார்த்து கவர்ச்சியில ஓட்டு போட்டாங்கன்னா அப்ப நான் என்ன, எதுக்கு அந்த இடத்துல பாஸ், என்ன சொல்ல வந்து என்ன வக்கரமான எண்ணம் உங்க மனசுல தோணுச்சுன்னு எனக்கு புரியல. நான் ஏதாவது ஒண்ணு சொல்லியாவது முடிச்சிருக்கலாம். நான் என்ன அப்படின்னு பாஸ் விட்டா அந்த கேப்ல நாங்க எதை வேணா போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். கேப்ல எதெல்லாம் போட்டு ஃபில் பண்றாங்கன்னு சொல்லி இவங்கள நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடியுது. அவங்க இஷ்டத்துக்குனா வந்து ஏதாவது ஒரு பேரை வச்சு அவங்களே ஃபில் பண்ணிட்டு இதெல்லாம் ஹீரோயிசமா இருக்கும்னு நினைச்சிட்டாரு போற. இந்த மேடையில பேசும்போது ஒரு கெட்ட வார்த்தைக்கு முன்னாடி பாஸ் விடுறது. கண்டிப்பா நீங்க அந்த இடத்துல நீங்க பாஸ் விட்டதுனால நான் சொல்றேன், நீங்க ஒரு வக்கரமான எண்ணத்தோட தான் அந்த இடத்துல பாஸ் விட்டுருக்கீங்க. அங்க அது ஒரு தவறான ஒரு வார்த்தை, அதை நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி அதை ஸ்கிப் பண்றீங்களே, அதை பேசவே விடாம நீங்க விட்டுருக்கலாம்னு. அது என்ன சொல்லிட்டு பாதி வார்த்தையில கட் பண்ணி. இன்னொன்னு வாயில நல்லா வந்துரும். என்ன வந்துரும்? அதை யாரு கேக்குறாரு? முதலமைச்சர், அதாவது முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பத்தி சொல்றாரு. நீங்க சும்மா தற்குறின்னு சொல்றீங்க. அவர் எப்ப உங்களை தற்குறின்னு சொன்னாரு? ஒரு வீட்டுல சொல்லிருப்பாரா, ஒரு மேடையில சொல்லிருப்பாரா, ஒரு பிரஸ் மீட்ல சொல்லிருப்பாரா, ஒரு மீட்டிங்ல சொல்லிருப்பாரா? எப்ப அவர் வாயில தற்குறிங்கிற வார்த்தை? திமுக தரப்புல இருந்து தற்குறின்ற வார்த்தையை வந்து எப்ப அமைச்சர்கள் எப்ப யூஸ் பண்ணாங்கன்னா, அவங்க தற்குறின்னு அவங்கள சொல்லக்கூடாது. எழிலன் அவர்கள் பேசியிருந்தாரு. அவங்க வந்து அவங்க அரசியல் படுத்த தவறிட்டோம், அதனால அவங்க எல்லாம் நம்ம மக்கள் தற்குறின்னு சொல்லக்கூடாதுதான் சொல்றாங்க. மேடையில நின்னு தற்குறின்னா வாயில ஏதாவது வந்துரும். எவ்வளவு கேவலமான உடல் மொழி. எல்லாருமே வந்து நீங்க சிஎம் ஆயிட்டீங்க, இந்த வாட்டி நீங்க எப்படி என்ன ஸ்பீச்சை கொடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே ஃபயரா வெயிட் பண்ணிருந்தா, நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு முதலமைச்சருக்கான இலக்கணமே கிடையாது. அவன் ஏன் கமெண்ட்ல வந்து பொண்ணுங்களை அபியூஸ் பண்றான்னு? தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. தலைவன் மேடையில இவ்வளவு கொச்சையான வார்த்தைகளை இதுக்கு முன்னால சட்டசபையில கேட்ட கேள்விக்கு வீட்டுல போயிட்டு வீட்டு போட்டாரு. தைரியமான வண்டி அந்த மாதிரி. இந்த புதுப்பேட்டை படத்துல வந்து இந்த ஸ்கிரீன் வந்து மூடும், அதுக்கப்புறம் திறக்கும் போது வந்து இதே பின்னாடி வந்து பேசிட்டு இருப்பாரு. திறந்தனே படத்துலயும் கூட நீங்க ஒரு அரசியல்வாதி பர்சனலா எப்படின்னா இருந்திருக்கலாம். ஆனா ஒரு மேடையில பேசுறீங்க இந்த மாதிரி வார்த்தைகளை. மேடையில நீங்க பகிரங்கமா பயன்படுத்தும் போது உங்க தொண்டருக்கு, உங்களை ஃபாலோ பண்றவனுக்கு அடுத்தவன் பிரச்சனையும் பெருசா தெரியாது. அடுத்தவன் ஏதாவது கருத்து எடுத்து வச்சாலும் அதுக்கு பதில் சொல்ல தெரியாது. சின்ன குழந்தைய ரேப் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பேசினா கதறம்பாங்க. அவ்வளவுதான் அவங்களோட அரசியல் அறிவா இருக்கும். ஏன்னா தலைவருக்கே அவ்வளவுதான் அரசியல். இவங்க ஆட்சியிலே பாத்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமை மேல் இதுவரையுமே நடந்திருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் இல்ல, முதல்ல தாவேக நிர்வாகிகளாலே நடந்திருக்கு. ஆக்சுவலா நம்மளை ஏமாத்திருக்காங்க. நம்மள இந்த 22 நாளா டிஎம்கே வந்து விஜய் தான் சிஎம்னு சொல்லி நம்மளை ஏமாத்திருக்காங்க. டிஎம்கே தான் ஆட்சியில இருக்காங்க, அதனாலதான் அவங்க காரணங்கிறாரு. சரி, இப்படி ஒத்துக்கிறீங்களா? நீங்க ஆட்சியில இருந்தாலும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படி வச்சுக்கோமா? மத்த எல்லாருமே வந்து புலம்பிட்டு இருக்காங்க ஆட்சியிலன்ற மாதிரி சொல்றாங்க. இவரு தான் தொடர்ந்து புலம்பிட்டு இருக்காரு. எடப்பாடி அவர்கள் கூட முடிச்சு விட்டாரு போல ஒரே போஸ்ட்ல. என்ன எடப்பாடி காண்டாயிட்டாரு. ஒரு அளவுதான். அப்படி நீங்க வந்து கோட்டு சூட்டு போடுங்க, போயஸ் கார்டன்ல வீடு வாங்குங்க, என்னமோ பண்ணுங்க, ஏன் நசன்னு புலம்பிட்டே இருக்கீங்கன்னா அவர் ஒரு பக்கம் சொல்லிட்டாரு. மொத்தமா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கண்டிப்பா பாத்தீங்கன்னா இந்த திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசினது ஸ்டேட் இல்ல, அது சென்ட்ரல் கண்ட்ரோல். நான் அதை பத்தி பேசினா முதலாளி என்ன முடிச்சு விட்டுருவாரு. அதனால நான் அதை பத்தி பேச மாட்டேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு கட்சியோட இந்த டேக்லைன் வச்சிருக்கீங்கல்ல, அடுத்த லைன் என்ன? சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான். திருக்குறள் தானே, திருவள்ளுவரோட வாக்கியத்தை தானே எடுத்து வச்சிருக்கீங்க. அப்ப பேச வேண்டியதானே திருவள்ளுவருக்காக? அதையும் வாய் தடுக்கல. அப்புறம் நான் மாநில உரிமைகளை அவ்வளவு சீக்கிரமா விட்டு கொடுக்க மாட்டேன்றாரு. அதை பத்தி பேசும்போது கூட இந்த மேகதாது அணைகள் இருந்து எதுவுமே பேசல. எல்லாமே வந்து வெறும் ஒரு வார்த்தைகள், இதை பேசாம போயிட்டா திட்டிட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையில வச்சு முடிச்சிருந்தாரு. மக்கள் எல்லாமே எதிர்பார்த்தாங்க இதை பத்தி எதனா பேசுவீங்கன்னா. அருண்ராஜ் பேசுறாரு, ராஜ்மோகன் பேசுறாரு, ஆதவ் பேசுறாரு. இவங்க எல்லாரையும் விட நீங்க பேசணும்னு சொல்லி மக்களுக்கு அவ்வளவு எதிர்பார்ப்பு. மாநில உரிமைகளுக்காக எந்த அளவுக்கு நிப்பீங்கன்னு பார்த்தோம். தமிழ் தாய் வாழ்த்த 3வது இடத்துக்கு தள்ளிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணப்பவே பார்த்துட்டோம். உங்களோட மாநில உரிமை மீதான பற்றையும் எல்லாத்தையும். ஒரு முதலமைச்சர் மாதிரியும் நடந்துக்கல, ஒரு கட்சி தலைவர் மாதிரியும் நடந்துக்கல. இவ்வளவு மோசமான வார்த்தைகள் ஒரு முதலமைச்சர் ஆயிட்டு முதல்ல பேசுற மேடையில தேவையில்லை. சட்டமன்றத்துல காணும் இந்த வீரியத்தை. இல்ல, அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இதுவரையுமே இந்த சென்சி புரட்சின்றது எல்லாருமே ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து எல்லாரும் சட்டசபை லைவ் பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்த்தாங்க. எனக்கு பெருமையா இருக்குன்னு சொல்றாரு. நீங்க ஏதாவது பேசுவீங்க, ஃபயர் விடலான்னு பார்த்தா நீங்க உட்கார்ந்து சின்ன பசங்க நோட்ஸ் ஸ்கூல்ல டீச்சர் பாடம் எடுக்கும் போது நோட்ஸ் இது பண்ற மாதிரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. மேடை ஏறினா வர தைரியம்ன்றது உங்களுக்கு ஏன் சட்டசபையில வர மாட்டேங்குது? ஏன்னா சட்டசபையில ஸ்கிரிப்ட் பேப்பர் இல்ல. அதை விட முக்கியமா உதயநிதி என்ன பேசுறாரு என்று சொல்லவே மாட்டேங்கிறாரு. முன்னக்கூட்டி சொன்னாலாவது நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவேன். திடீர்னு கேட்கிறாரு, எனக்கு பேச வராது, எனக்கு ஸ்கிரிப்ட் வேணும், மேடை வேணும். எனக்கு அதை பாருங்க, திருப்பி ஒருவேளை எந்திரிச்சு சார் பிரஸ் மீட் மைக்க நீட்டிருவான்னு பயந்து பிரஸ்ஸையே நான் வெளியே உட்கார வச்சிருக்கேன். என்ன கேள்வி கேட்காதீங்க, நான் எப்படி அமைதியா இருக்கேன் அது மாதிரி நீங்களும் அமைதியா இருங்க, நான் அமைதியா ஆட்சி பண்ணிட்டு போயிருவேன். ஆட்சியில என்ன பண்ணுவீங்க? இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில திட்டங்கள் தொடரும், ஸ்டிக்கர் ஒட்டுவேன், ஃபேக் நியூஸ் பரப்புவேன், இது மட்டும் தான் எனக்கு பண்ண தெரியும் பண்ணிட்டு இருக்காரு.
இதை பார்த்து ஏமாற கீழே ஒரு 5000 பேர் கைத்தட்ட இருந்தாங்கல்ல, 5000 பேர் திருச்சி கிழக்கே சேர்ந்தவங்க தானே, டவுட்டா வேற இருக்கு. ஒரு அம்மா வேற கேரளான்னு பேட்டி கொடுத்துருக்கு. இன்னொரு நியூஸ் வெளியே வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு வெளியே ஒரு பொண்ணு நின்னுட்டு 4 நாளா என் குழந்தைய காணும், முதல்வர் அவர்கள் கண்டுபிடிச்சு வருவாருன்னு தான் நான் இங்க வந்திருக்கேன்னு அழுவுது. இங்க காவல்துறை போலாம், நீங்க முதலமைச்சரை போனீங்கன்னா அவர் கண்டுக்கவே மாட்டாரு. அது கூட மேட்டர் இல்ல, 4 நாளா குழந்தைய காணுமா, கழுத்துல தாவேக்கா கட்சியோட துண்டும் ஐடி கார்டும் போட்டு மீட்டிங் வந்திருக்கு, 4 நாளா குழந்தைய காணும். இல்ல இந்த பதற்றத்திலயும் அந்த மன கஷ்டத்திலயும் உங்களுக்கு அந்த தாவே முதலமைச்சரை பார்த்து நீதி நியாயம் கேட்க வந்தவங்க ப்ராப்பரா கிளம்பி கழுத்துல துண்டு போட்டு ஐடி கார்டு போட்டு வந்திருக்காங்க. கேட்டா 4 நாளா குழந்தைய காணும், முதலமைச்சர் கண்டுபிடிச்சு தருவாரு. மீண்டும் மாதவஜன் அவரோட பிளானா நம்மளுக்கு தெரியல. ஏன்னா ஸ்கிரிப்ட் இல்லாம பண்றதால தான் அந்த கண்ணாடி விஷயத்திலயும் மாட்டினாரு. இதுவும் வந்து முதல் போட்ட அமைச்சரோட பிளானா நம்மளுக்கு தெரியல, பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆக மொத்தமா பாத்தீங்கன்னா அவரு நம்ம எதிர்பார்த்த ஸ்பீச்சும் என்னென்ன ஸ்பீச்சை முதலமைச்சரா கொடுக்கணுமோ இது எதுவுமே அவரோட மேடையில இல்ல. நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா நீட் பத்தி பேசுவாரு, திருவள்ளுவருக்கு காவி உடைய பத்தி போட்டதை பத்தி பேசுவாரு, மேகதாது பத்தி பேசுவாரு, விவசாயிகளோட பயிர்க்கடத்தை பத்தி டீட்டெயிலா பேசுவாரு. நம்ம எதிர்பார்த்தோம். அவரோட தொண்டர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நண்பா நண்பீஸ் என் நெஞ்சில் குடியிருக்கும் அதை எதிர்பார்த்தாங்க. ஆனா அண்ணன் கடைசியில என்ன அண்ணன் கடைசியில என்ன பேசினா டிஎம்கே டிஎம்கே டிஎம்கே. அப்ப அவங்க சாட்டிஸ்ஃபைடு. ஆனா நீங்க ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு தேவையான எந்த ஸ்பீச்சுமே ஒரு முதலமைச்சராக நீங்க கொடுக்கவே என்ன பண்ண போறேன், என்கிட்ட என்ன திட்டம் இருக்கு, எதுவுமே இல்ல. நியூஸ் பிக் நோட்டீஸ்ல போட்டிருக்காங்க ஏதோ ஒரு செய்தி ஊடகம், புது முதலமைச்சரின் புகுந்த வீடுன்னு திருச்சி கிழக்கு. இப்போ எல்லாருமே வந்து தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு பிரச்சார மேடையாக தான் நேத்து இருந்துச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் இதுக்கப்புறமா ஏதாவது அரசியல் கருத்துக்களை பேச போறாங்களா இல்ல ட்விட்டர்லயே தொடர்ந்து பதிவு போட போறாங்களான்னு.